நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல விஷயங்களை பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் பத்திரிகையாளருமான TN ரகு இருந்திருக்கிறாரு. வணக்கம் ரகு. வணக்கம் ஜூட். பொங்கல்லாம் சிறப்பா போச்சா? அருமை. உங்களுக்கு எப்படி போச்சு? நல்லா அருமையா போச்சு. பொங்கல் அன்னைக்கு கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. பொங்கல் அவருக்கு பொங்கல் வைக்கிறாங்க, CBI இவருக்கு பொங்கல் வைக்கிறாங்க, இவருக்கு பொங்கல், சென்சார் ஒரு பக்கம் பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் நியூஸுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப காங்கிரஸ் பத்தியும் பேசணும்னு நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கவர்னர் புறக்கணிப்பு, வெளியில போயிட்டு அவர் வரும்போது இன்டென்ஷன்ல ஒரு பிரஸ் ரிலீஸ் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு, இது 4வது முறையா? தேவையில்லைங்க. அது ஆக்சுவலா அது ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட். அது அந்த போஸ்டே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னருடைய வேலையை வேற யாராவது செஞ்சிடலாம். அவருக்கு ஒரு தனி பங்களா, அவர் வருஷம் ஃபுல்லா ஃபங்க்ஷன் பண்றாரு, தேவையில்லாம பேசுறாரு, சித்தாந்தத்தெல்லாம் பத்தி பேசுறாரு. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டாவே அவர் பார்க்கல. அவர் கட்சிக்காரர் மாதிரி பேசுறாரு. தேவையே தீபாவளி பொங்கல் வர மாதிரி அவருடைய வெளிநடப்பு வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு அவாய்டபிள் சுச்சுவேஷன் தான் நான் நினைக்கிறேன். இல்ல, ரெகுலரா ஒரு அரசு தயாரித்து கொடுக்கிற அந்த விஷயத்த படிக்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே. அதுல எந்தவித சேஞ்சஸ் இல்லை. இதுக்கப்புறம் முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த மரபை நாங்க மாற்றி அமைக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. அதாவது இப்ப அவங்க ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடக்கூடாது, அனாவசிய கான்ட்ரவர்சிஸை கலப்பக்கூடாது அப்படிங்கறது அவங்க மறந்துட்டு ஒரு பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் கேட்கணும்னா அவங்க கேட்கணும். இவர் வருஷம் பிரச்சனையாக்கத்தை ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. பிஜேபி ஆளுற மாநிலங்களையும் பிரச்சனை வர மாட்டேங்குது. அங்க கொடுக்கறத போய் படிச்சுட்டு போறாங்கல்ல. கேட்கிறேன். இப்ப குஜராத்ல எப்படி பண்ணுவாரா? குஜராத் கவர்னர் அவங்க சீஃப் மினிஸ்டர் அவங்க கொடுக்குற அந்த அறிக்கை படிக்காம இருப்பாரா? அந்த ஒரே படிக்காம இருப்பாரா? ஏன் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்துல மட்டும் இந்த வேலையை செய்றீங்க? கேரளால நடக்குது பிரச்சனை. அதாவது ஒரு அரசாங்கமே இப்ப நடவடிக்கைகளே ஸ்தம்பிச்சு போயிடுது. இப்ப நீங்க யூனிவர்சிட்டிஸுக்கு வைஸ் சான்சலர் போட முடியல. அதற்கு காரணம் அரசுக்கும் கவர்னருக்கும் இருக்கிற இதுதான், பஞ்சாயத்து தான். இதனால பாதிக்கப்படுறது யாரு? பசங்க தான். இவரு இதே மாதிரி அரசியல்ல தலையிடுறது, தேவையில்லாம பேசுறதுலாம் வேண்டாமே. இருக்கிறது நம்மளோட வரி பணத்துல. கிண்டி பக்கத்து தான் இருக்கு, நான் வசிக்கிறேன். அது ஒரு அடி பார்க்கும்போது மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. எதுக்கு அது அவ்வளவு பெரிய பங்களா? எதுக்கு? தேவையில்லை. இது அவர் வேலையை வேற யாராவது செஞ்சுட்டு போயிட முடியும். இதனால நாட்டுக்கு என்ன நன்மை வருதுங்கிறது தான் பிரச்சனை. அவர் திராவிடம்ங்கிறதே கிடையாதுங்கிறது என்னன்னு எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் இத்தனை நாட்கள். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் முக்கியமா காங்கிரஸ் ஒரு 2 நாளா காங்கிரஸ் திமுக தலைவலி கொடுத்தாங்களா, இல்ல விஜயோட விஷயத்துல நம்ம அங்க போனா நல்லா இருக்கும், 2 ஸ்டேட்ல விளையாடலாம், நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்லா இருக்கும், கேரளாலயும் நல்லா இருக்கும், இல்ல மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாரு, கருத்துக்கள் பத்தி வெளியிட்டு இருக்காரு. பட் ஹை கமாண்டோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு கீழே இருக்கிறவங்க எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது, தான் தொட்டித்தனமா பண்ண முடியாது. இது மக்கள் பேசிக்கிறாங்கன்றத விட நம்மளோட மூத்த பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள் எல்லாமே பேசுறாங்க. நீங்க கூட இப்போ காங்கிரஸ் ஆபீஸ் போய் விசிட் பண்ணிட்டு வந்ததா ஒரு தகவல் வெளிவந்தது, நீங்களும் சொன்னீங்க. என்ன நினைக்கிறாங்க மக்கள் மனநிலைன்றத, காங்கிரஸ் தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு? கட்சி சார்பா போகல, நான் ஒரு ஜேர்னலிஸ்டா போயிருந்தேன். அது இல்ல, ஜேர்னலிஸ்டா தான் போனீங்க. அதை சொல்லிடுவோம். ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் போறாங்க, சங்கின்றாங்க, யூத்ன்றாங்க, என்ன எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் பெரும்பாலானவர்கள் டிவிக்கோட போகணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னா, அவங்களோட கோரிக்கைகள் கன்சிடர் பண்ணப்படுறது இல்லை திமுகனால. அவங்க வேலை நடக்கிறது இல்லை, உள்ளாட்சி தேர்தலில் இடம் கொடுக்கறது இல்லை. அப்புறம் ஆட்சியில பங்கு பெற்றால் நம்மளுக்கு நிறைய வேலை நடக்கும், கட்சி வளரும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு இல்லை, அதிகமா மரியாதை இல்லை திமுக கூட்டணியில். நீங்க உள்ளாட்சி தேர்தலே எடுத்துக்கங்க. மேயரா காங்கிரஸ் சேர்ந்தவங்க கும்பகோணத்துல மட்டும்தான் இருக்கிறாரு, ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவருக்கு பவர்ஸ்லாம் கிடையாது. சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் இடம் கொடுக்க மாட்டீங்க, ஓகே. உள்ளாட்சி தேர்தலில் இடம் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு எங்கதான் போஸ்டிங் கிடைக்கும்? நான் அதே நேரத்துல காங்கிரஸ் பெரிய அளவுல வளர்ந்துருக்குது, கடுமையா உழைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அல்லது நிறைய சீட்டு கொடுக்கணும்னு சொல்ல. அவங்க கட்சி வளர்றதுக்கான ஒரு வழியா அதை பாக்குறாங்க, அதிக சீட்டோ ஆட்சியில பங்கோ. திமுக காங்கிரஸ் நம்பி ஆட்சி நடத்தும் போதே அதை கொடுக்கல. ஏன் கொடுக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். 2006 ஏன் திமுக கொடுக்கல? அது ஏன் காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க? மத்தியில காங்கிரஸுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கு இவங்க தேவையான அமைச்சரவை எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி மாநிலத்துல திமுக ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸோட சப்போர்ட் தேவைப்படுது. அவங்களுக்கு 2 மினிஸ்டர் கொடுத்தா என்னன்னு கேட்கிறேன். அதுல என்ன தப்பு? தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகாது யாரு சொன்னா?
தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து காங்கிரஸ் தலைவர்கள் அவங்களோட என்னன்னா, நமக்கு ஒரு 10 MP சீட் கிடைக்குதுப்பா, அதுல யார் வரும்? பெரும்பாலானவர்கள் எல்லாம் வாரிசு. கார்த்தி சிதம்பரம், அதுக்கப்புறம் விஷ்ணு பிரசாத், இவர் வசந்தகுமாரோட பையன், இப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாரிசுலாம் டிக்கெட் வாங்கி MP ஆகுறாங்க. அவ்வளவுதான், அது போதும். கீழே உள்ளவங்க பத்தி என்ன கவலை? இதுல ஒரு பக்கம் கோஷ்டி அரசியல் வந்து தலை தூக்கி இருக்கிறது காங்கிரஸ்ல தான். ஆமா, இல்ல அது ஜனநாயகம்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு கட்சியை வளர்க்கறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நம்ம ரைட் ட்ரைல கேட்கலாம், இவ்வளவு கூட்டம் போட்டிருக்கோம், இவ்வளவு மெம்பர்ஸ் சேர்த்திருக்கிறோம், இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிறோம், எங்களுக்கு வந்து 40 சீட்டு கொடுங்க, 50 சீட்டு கொடுங்க, ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு கேளுங்க. அப்படி இல்லையா, நாங்க ஆட்சியில பங்கு எடுத்துதான் கட்சியை வளர்ப்போம், அதுலயும் ஃபேமா இருங்க. அங்க என்ன சிக்கல்லாம் ஜூட், இவங்க பேசுறதெல்லாம் பேசிட்டு போங்க, முடிவு செய்யறது மேல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்கிற மாதிரி ஹைகமாண்ட் தான். அவங்க என்ன எடுக்கிறாங்க, அவங்க வந்து திமுக கூட்டணி உடைக்கிற மனநிலை இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது ஹைகமாண்ட்ன்றத நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, கர்கே கிடையாது. கர்நாடகா பிரச்சனையில DK சிவகுமாருக்கும் சித்தராமையாக்கும் இஷ்யூ வரும்போது, அந்த 2.5 வருஷம் முடிஞ்ச உடனே நான் ஆட்சிக்கு வரணும்னு DK சொல்லும் போது, அவரு ஹைகமாண்ட் தான் முடிவு எடுக்கின்றாரு. சார் நீங்க தான் சார் காங்கிரஸ் சீஃப், உங்களுக்கு மேல யார் ஹைகமாண்ட் இருக்கிறா? பிராக்டிக்கலா நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி கிட்ட தான் பவர் இருக்குது. பட் தலைவரா அவர் இருக்காரு. ஆக்சுவலா அவர் எடுக்கணும் முடிவு. காங்கிரஸ் வந்து இங்க உள்ள தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். அவங்களோட இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு 10 MP கிடைக்குது, எந்த ஒர்க்கும் செய்யாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொரு லோக்சபா எலெக்ஷன்லயும் 10 MPs வராங்க, அது போதும்னு நினைக்க கூடாது. ஒண்ணு ஒர்க் செய்யறதுக்கு முடுக்கி விடுங்க, இல்ல அவங்க கேட்கிற கூட்டணியை வைங்க. நீங்க வந்து எந்த கஷ்டமும் படாம பலன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க MP வந்தா போதுமா? இந்திரா காந்தி பண்ண தவறு தான் அது. 1971 எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தலில் இடமே வேணாம்னு போட்டிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் உடஞ்சிருந்தது, காமராஜர் தலைமையில ஸ்தாபன காங்கிரஸ், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா இந்திரா காந்தி மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் ஸ்டேட்ல நாசமா போங்க, எனக்கு வந்து MPs கிடைச்சா போதுன்னு நினைச்சதுதான் இன்னைக்கு காங்கிரஸோட அழிவுக்கு காரணம். நீங்க 1989 எலெக்ஷன்ல தனியா நின்று கிட்டத்தட்ட 15% மேல ஓட்டு வாங்கின காங்கிரஸ் இப்போ 5% கீழே போயிடுச்சு. அதற்கு காரணம் அவங்கதான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டிவிகேவோட போவாங்கன்னு தோணல. ஏன்னா டிவிகேவும் அவங்களுடைய நடவடிக்கை எதுவுமே கிடையாம சுணங்கி போயிருக்கிறாங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம். எந்த ஒரு தெளிவும் இல்லாதனால அங்க போய் நம்ம மாட்டிக்க வேணாம்னு நினைப்பாங்க. அட்லீஸ்ட் டிஎம்கேவோட கூட்டணி சாலிடா இருக்குது, பிரியாம இருக்குது, சக்சஸ்ஃபுல்லா இருக்குது, அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு தான் அவங்க முடிவெடுப்பாங்கன்னு தோணுது ஃபைனல். இப்போ விஜய் மீது திடீர் பாசம், இப்போ அந்த திடீர் பாசம் இன்ஸ்டன்டா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, திடீர் பாசம்னா அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு MP சீட்டு கொடுக்கல, அவர் கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குது திமுகவோட, அதை பழி தீர்த்துக்கிறதுக்கு விஜயை பயன்படுத்தினார். விஜய் போய் பார்த்தாரு, விஜய் பத்தி பேசினாரு, யூபியோட தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குன்னாரு. இதெல்லாம் தேவையில்லாதது, அது அவருக்கே தெரியும். அது வந்து அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. கடன் சுமை அதிகமா இருந்தாலும் GSDP, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டோடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் பிரமாதமா இருக்குது. அதனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது கடன். அதை வந்து யூபியோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு காங்கிரஸ்காரரே ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரை காஷ்மீரை சேர்ந்தவர் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தார். காங்கிரஸ் நடக்கிறது தான். அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. மாணிக் தாக்கூருக்கு என்னன்னு தெரியல, மாணிக்கம் தாகூர் அவர் வந்து தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாகவும் திமுக ஐடிவிங்க எல்லாம் கிண்டல் பண்ணியும் அவர் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறார். இல்ல இதுல இவங்க 2 பேர் வந்து தாவைக்கெல்லாம் இணைந்துருவாங்கன்ற நேற்று பிறகு இங்க ஓடிக்கிட்டு இருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி போலாம், எந்த போஸ்டும் கிடையாது. ஆனா இவர் ஒரு MP-ஆல இருக்காரு. மாணிக்கம் தாக்கூர் 3 டைம் MP, கரண்ட் MP. அவர் அந்த முடிவு எடுப்பாருன்னு தோணல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து இந்த ஹை கமாண்டோடைய வில்ல வந்து ஸ்டேட் மேல திணிக்கிறது தவறு. இங்க உள்ளவங்களுடைய உணர்வுகளை கேளுங்க. நான் காங்கிரஸ் தொண்டர்களை பார்த்தேன், ஒரு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க விஜயோட சேர்றதுக்கு. விஜயோட தான் போகணும், டிவிக்கோட தான் போகணும், அப்பதான் வளர்ச்சி. இது தோத்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், நம்மள அவர் வந்து நல்லா வச்சுப்பாரு, நம்மளுக்கு நிறைய பதவிகள் கிடைக்கும், உள்ளாட்சி தேர்தல்ல மரியாதை நடத்துவாங்க, இங்க நம்மளுக்கு மரியாதையே கிடையாது, மதிக்கிறதே கிடையாது திமுக அப்படிங்கிற உணர்வு நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள்ட்ட இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. நீங்க விசாரிச்ச மாதிரி என்னுடைய நண்பர்கள், என்னுடன் படித்தவர்கள், காங்கிரஸ்ல இருக்கிற நண்பர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட பேசும்போது விஜய் கிட்ட போனா நல்லா இருக்கும்ன்றாங்க. ஒரு முக்கியமான சில காவல்துறை அதிகாரிகள் கூட விருப்பப்படுறதா, ரிட்டையர்ட் அதிகாரிகள், ஏன்னா கரண்ட்ல இருக்க அதிகாரிகள் சொல்லி யாருக்குன்னு கொக்கி போடக்கூடாது இல்ல. விஜய்
வந்து காங்கிரஸோட இணைந்தால் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது அவங்கவுங்க விருப்பம். யாரும் நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா நிறைய பேரோட விருப்பம். அதிமுக தொண்டர்களும் விரும்புறாங்க. தொண்டர்கள் விருப்பம் தான் தலைமையோட விருப்பமா இருக்கும். காங்கிரஸோட தொண்டர்களும் நீங்க சொல்ற மாதிரி இப்ப எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா விசாரிக்கும் போது விஜய் கூட போனா ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பாத்துருவோம் அப்படின்ற இம்பாக்ட்ல இருக்கிறாங்க. விஜய் அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் வச்சிருக்கிறாரு. அதாவதுங்க அவரு ஆட்சியில் பங்குன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனு. அப்புறம் அவருக்கு வர கிரௌடு வந்து அவங்கள யோசிக்க வைக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் தலைவர்களே விரும்புறாங்களே. எடப்பாடி பழனிசாமி விஜயை பத்தி ஏதாவது அட்வர்ஸா பேசியிருக்கிறாரா? இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பேசியிருக்காரா? சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காரு. நீ வருவாருங்கிற நப்பாசு தானே. சோ டிவிகேல உள்ளவங்களுக்கே உள்ள தொண்டர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கூட்டணி வரணும்னு ஆசை இருக்குது. அப்பதான் ஜெயிக்க முடியும். 50 சீட்டு கிடைச்சா கூட ஜெயிக்கலாம் நிறைய சீட்டு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. விஜயோட மனநிலை எப்படி இருக்கு? இந்த சிபிஐ என்கொயரி, ஜனநாயகன் ரிலீஸ் இருக்கிற மென்டல் பிரஷர்ல அவர் எப்படி தாக்கு பிடிப்பாரா? எப்படி இருக்கு தெரியல. இப்படியேதான் எனக்கு கும்பிடதான் தோணுது. என்னத்த சொல்றது, உலகமே அவரை பத்தி பேசி இப்படி காட்டுறாருல, இப்படி காட்டுறாரு. நான் இப்படிதான் காமிக்க ஃபேன்ஸ குசியா வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா தொண்டர்களை வந்து அவர்களை தொண்டர்களா மாத்தணும். அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து சென்சார் வந்து திமுக கிட்ட தான் இருக்கு, எல்லாமே திமுக தான் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு அவங்க ஒண்ணும் பக்குவப்படவே இல்லைல்ல. அந்த பட விவகாரத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கணும். சென்சார் வந்து அதுல தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி அதை வந்து டிலே பண்ணிட்டாங்க. அது ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல. அது 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 ஒரு ஒரு விஜய்க்கு மட்டும் இல்ல, ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பலன் தரக்கூடியது. எல்லாருக்கும்னா அந்த ஈகோ சிஸ்டம்ல இருக்கிறவங்க, தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஒரு படம் எடுக்கும் போது அதுல எத்தனையோ குடும்பங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. அதை வந்து ஈஸியா ஒன்லி நான் விஜய் மட்டும் சொல்ல முடியாது. இல்ல ஓப்பனா சொல்ல போனா நம்மளும் விஜய் ஃபேன், விஜய் படம் பார்ப்போங்க. அது என்ன இருந்தாலும் பார்க்க தான் போறோம். இந்த பொங்கல் திருவிழா உண்மையிலேயே விஜய் படம், ஏற்கனவே அஜித் படம் இல்ல. சோ ஜனநாயகன் வந்திருந்தா ஓரளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர். அந்த பொங்கல் செலிப்ரேஷனே இல்ல தியேட்டர்ல. தியேட்டர்காரங்களும் சொல்றாங்க. ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் படிச்சேன் ஜோடிங்க, இந்து பேப்பர்ல. கிளியர் கட்டா சொல்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் விஜய் தான் அந்த சினிமாவுக்கே பூஸ்ட்ன்றாங்க. கடந்த 30 வருஷமா விஜயோடைய படங்கள் தான் அவங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண காரணம். ஒரு படம் 2 படம் வந்துகிட்டு இருக்கிறது எங்களை வந்து அது எங்களுக்கு பினான்சியலி அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றாங்க. புரியுதா? அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, குழந்தைகள் சிறியவர்கள் பெரியவர்கள் வரைங்க விஜயோட கிரேஸையும் மாசையும் உடைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ரொம்ப டிசிப்ளின்டா படம் எடுத்து விட்டுட்டு இருந்தாரு. 2025 தான் ஐ திங்க் வந்து 30 வருஷமா ஒரு படம் கூட வராத ஒரே வருஷமா. ஒவ்வொரு வருஷமும் 1 அல்லது 2 படம் அவர் ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில எனக்கு விஜய் கிட்ட பிடிச்சது அவரோட டிசிப்ளின். எந்த படத்துலயும் எந்த பிரச்சனையும் வராது. படம் ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிக்கிறதும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ரெகுலாரிட்டியோட ஒரு டிசிப்ளினோட அவர் படம் விட்டுக்கிட்டு இருந்தாரு. அது மெயினா வீட்டுல இருக்கிற குழந்தைகளை தைரியமா தியேட்டர் கூட்டிட்டு போலாம். இப்ப கடைசியா அந்த படங்கள்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப டூ மச் வயலன்ஸ். இப்போ வந்து ஜனநாயகன்ல தான் கொஞ்சம் வயலன்ஸ் வந்து இந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி லோகேஷ் ஸ்டைல்ல அந்த இது பிடிச்சி ராட நக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல். இல்ல அது ரஜினி விஜய் எல்லாமே வந்து இந்த வயலன்ஸ் பக்கம் போறது ஒரு பெரிய சோகம். அது விஜயோட ரஜினியோட படங்கள்ல குழந்தைங்களை நீங்க கண்ணை மூடிட்டு கூட்டு போலாம். 80கள் 90கள்ல ஒரு ஜாலியா ஏதோ ஒரு மசாலாவா போயிட்டு இருக்கும். இப்ப ரொம்ப ரத்த கலரியா இருக்குது, அது ரொம்ப கேவலமா இருக்குது. இல்ல இன்னைக்கு வர யங் பிலிம் மேக்கர்ஸ் வந்து ஜென்சி பசங்களுக்கு இதுதான் பிடிக்கும். ஓப்பனிங் சீன்ல கண்ணை குத்தி அப்படி வெளியில எடுத்து ஸ்பூன்ல போட்டு குச்சியில குத்தணும், இந்த மாதிரி வயலன்ஸ். அப்புறம் அதுக்கு பேரு இது அந்த படம் ஒரு மாதிரி இருக்கு, கோரியா இருக்கு, டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னு ஒரு பெருமையா பேசிக்கிறாங்க. பெருமை இது மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? இல்ல அதனாலதான் ரீ ரிலீஸ் படங்கள் பாத்தீங்கன்னா ஓடுது போ. இல்ல டூ மச் வயல். இப்ப நீங்க தெருவுல ஒருத்த வந்து ஜொமேட்டோ எம்ப்ளாயியை குத்திட்டான், வடநாட்டு ஒர்க்கரை குத்திட்டான், வெட்டிட்டான், இதெல்லாம் படத்தினால வரதும் இருக்குங்க. சும்மா வந்து நான் இதுக்கு வந்து போதைப் பொருளுக்கு எதிராக படம் எடுக்கிறேன்னு வெறும் ரத்த கலரியும் வெறும் வன்முறையே காமிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது அந்த ஜானர் மட்டும் தான் எடுப்பீங்களா படம்? நீங்க சொல்ற பெரிய இயக்குனர்கள் நெல்சனா இருக்கட்டும், லோகேஷா இருக்கட்டும், என்னங்க எதுக்குங்க இவ்வளவு வயலன்ஸ்? நான் வன்முறையே கூடாதுன்னு சொல்ல, தேவையான வன்முறை இருந்தா ஓகே. அனாவசிய வன்முறை இல்ல, வன்முறையை திணிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. போஸ்டர்லயே நீங்க பாத்துட்டே இருக்கும் போது டீசர்ல வந்து அப்படியே பிளட்ட வந்து கேமரா முன்னால அடிச்சு விடணும், அப்பதான் நீங்க திருப்பி செச்சு ஓடுவீங்க. பார்க்கும்போது நம்ம மேலேயே பிளட் வந்து தெளிச்சிருமான்னு பயமா இருக்குங்க.
அந்த மாதிரி இருக்குது. தேவையில்லைங்க. இது வந்து ஒரு ஹெல்தியான இது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல நீங்க ஃபேமிலி படம் எடுத்தா கிரிஞ்சு மாதிரி எடுக்கிறாங்கன்றாங்க, பூமர் மாதிரி இருக்குதுன்றாங்க. அவங்க என்ன வேணா விரும்புவாங்க, அதுக்குன்னு எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? இது நல்ல ட்ரெண்டே கிடையாது. பட் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, விஜய் இஸ் தி ஒன்லி ஆக்டர் ஹூ இஸ் வெரி சக்சஸ்ஃபுல் ஃபார் நாட் ஓன்லி ஹிம்செல்ஃப், ஃபார் த ஹோல் சிஸ்டம். அவர் படம் வந்தாதான் எங்க அதை வச்சுட்டு நாங்க மத்த செலவுலாம் சமாளிப்போம். அவர் படத்துல சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் அந்த வருஷத்தையே ஓட்டுவோம்லாம் அப்பட்டமா சொல்லியிருக்காங்க. கமலா தியேட்டர் ஓனரு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசரு, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே சொல்றாங்க, யுனானிமஸா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல அது ஒரு காவியம்லாம் கிடையாது. ஆனா படம் வெளியில வந்திருக்கணும். அது வந்து அது ஜனநாயகனுடைய ஜனநாயக உரிமை. அது நடக்கலங்கிறது தான் வந்து சோகம். அதை பத்தி அவரு பேசல. ஜூட், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க பேசணும், எனக்கு ஒரு பிரச்சனை நான் பேசணும். தனக்கு மிஞ்சிதான் தான தர்மமாங்க. ஆனா தான் பிரச்சனையே பேசாதவர் மத்தவங்க பிரச்சனையை எப்படிங்க சால்வ் பண்ணுவாரு? நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில அவர் எப்படி தீர்த்து வைப்பாரு? அது சொல்லுங்க. ராகுல் காந்தி பேசிட்டாரு, ஸ்டாலின் பேசிட்டாரு, இவர் பேச மாட்டாரா? ஏன் அவர் படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு வெக்கமா இருக்குமா? ஏன் அடுத்த ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்தாலும் பேசணும்ல? இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு படத்துக்கு வரலாம், பிஜேபி இதே மாதிரி செய்யலாம். சூர்யா படத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம். சூர்யாவை அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா எஜுகேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்றாரு, வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு உதவுறாரு, ஜெய்பி மாதிரி படம் எடுக்கிறாருன்னு அவரை பிடிக்காது. இப்ப அவர் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்ததுன்னா சும்மா இருப்பாரா விஜய்? பேசணும்ல. தான் படமா இருக்கட்டும், யாராவது படமா வேணா இருக்கட்டும். ஏன்னா ரசிகர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவர் வாய் திறந்து பேசினா தானே. ஆமாங்க. ஏன் நம்ம எல்லாருமே செல்ஃபிஷ்ங்க. நான் என் வாழ்க்கை, என்னோட ஃபேமிலி பத்தி ஃபர்ஸ்ட் கவலைப்படுவேன். நீங்க அதுக்கு கவலைப்படாத அளவுக்கு நீங்க பெரிய அப்படியே ஒரு முனிவரான்னு கேட்கிறேன் விஜய். தன்னோட பணத்துக்கு சென்சார் யூஏ 16+ கொடுப்பேன் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இல்ல ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க ஒரு அப்ஜெக்ட் என்ன, அந்த மெம்பரும் சேர்ந்து தானே அதை முடிவு பண்ணிருக்காரு. அந்த எக்ஸாமினிங் கமிட்டியில் இந்த மெம்பர் தானே பார்த்துட்டு சொல்லியிருக்காரு யூஏ 16+ கொடுங்க. அப்புறம் எதுக்கு அதை இது பண்ணணும்? இதை விட துரந்தர்ல அவ்வளோ வயலன்ஸ், கூலியில வயலன்ஸ், ஜெயிலர்ல வயலன்ஸ், அந்த வயலன்ஸ் எல்லாம் அது ஒன்றும் இது இல்லையா? கேட்டா வந்து ராணுவத்தை இது பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு காரணம் இல்ல. அரசியல் விளையாட்டு டெஃபினட்டா இருக்குது, கோர்ட்ல இருக்குது, அதை பத்தி நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்ல, அது அப்படி தப்பிக்க முடியாது. கோர்ட்ல அவங்க எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, சென்சார் போர்டு அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கா இல்லையா? காலங்காலமா அதான் இது. இங்க கேரளா ஃபைல் ஸ்டோரி, காஷ்மீர் ஸ்டோரி இதெல்லாம் வரும் இல்ல. நீங்க கோத்ரா அந்த ரயில் எரிப்பு அதை பத்திலாம் கூட படம் வந்துடும். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். பழைய ஹிஸ்டரிகள் அனைத்துமே பாஜகவிற்கு சாதகமாக எடுக்கக்கூடிய படங்களும் அதற்கான இயக்குநர்களும் அதற்கான தயாரிப்பாளர்களையும் வச்சிருக்காங்க. அப்சல்யூட்லி. அனுபம் கேர், அப்புறம் இந்த இன்னொரு லேடி ஆக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, கங்கனா ரனாவத், இவரு அக்னிஹோத்ரி, பிஜேபியோட ப்ரொபகண்டா மூவிஸ் எடுக்கிறது, அந்த விஷயங்கள், அதாவது கடந்த கால வரலாற்றை திருச்சி சொல்றது. அதனால நாட்டுல மத கலவரமோ வேற பிற கலவரமோ கூட ஏற்பட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்து முஸ்லீம் சப்ஜெக்ட் வச்சு எடுக்கிறது. கேரளா பத்தி தெரியுங்க, கேரளால லவ் ஜிகாத்னால இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் நம்பர் கொடுக்கறது எந்த விதத்துல கரெக்ட் கேக்குறேன். ஏதாவது ஒண்ணு ஸ்டே இன்சிடென்ட் அங்கங்க நடந்திருக்கலாம், அதை வச்சு அந்த ஸ்டேட் ஃபுல்லாவே அப்படிதான் அப்படின்னு பேசுறது நியாயமா? அந்த படங்கள்லாம் வெளில வருது. நீங்க சொன்ன மாதிரி ப்ராபகண்டா படம் வெளில வர்றதுக்கு பிரச்சனை இல்லை. பட் வந்து இவங்களுக்கு பிடிக்காதவங்க அல்லது இவங்க அரசியல்ல அவங்கள வச்சு ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களை வச்சு நீங்க கேம் ஆடுறாங்க. இல்ல பாஜகவோட அட்ராசிட்டின்னு சொல்லாமா இத? அதாவது என் கூட்டணிக்கு வா, என்டிஏக்குள்ள வா, அப்பதான் உனக்கு சேஃப்டி பண்ணுவேன். ஒரு படத்துல விளையாடுறது, என்டர்டைன்மெண்ட்ல விளையாடுறது நல்லது இல்ல. சென்சார் போர்ட்ல ஒரு மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை எந்த படங்களும் சந்திச்சது இல்லை இவ்வளவு நாள். அதனாலதான் விஜய் வந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் பேசியிருக்கணும். கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட்ல நாங்க ஒரு லீகல் பேட்டில் எடுக்கிறோம்னு சொல்லி தப்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடியே இது நியாயம் கிடையாது, நாங்க வந்து இந்த லீவுக்காக தான் இந்த இதுக்கு வச்சிருக்கிறோம், இதான் வழக்கமா கடைசி சமயத்தில் சென்சார் கொடுப்போம், நீங்க கொடுக்குறேன்ட்டீங்க. நீங்க முன்னாடியே வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகுதுன்னு சொன்னா நாங்க அதற்கான வேலையை செஞ்சிருப்போம். இப்போ நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? வாயை திறந்து பேசியிருக்கணும். இவரு வாயில்லா பூச்சியா அவ்வளவு பேசுறாருல, சிஎம் ஸ்டார் அங்கிள் அப்படி இப்படின்றாருல, பேசலாம்ல. இப்ப பிஜேபி சார், பிஎம் சார், அமித்ஷா அங்கிள்னு சொல்லிதான் பாக்கலாமே என்ன ஆகும் அப்புறம். கரெக்ட். நீங்க என்ன உங்க தைரியம் எல்லாம் திமுக எதிராக தான் காமிப்பீங்களா?
இவங்கெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது, இவங்க வந்து ஒரு ஆளே கிடையாது தமிழ்நாட்டுலன்னா அவங்க அந்த யார ஆளு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்க பேசலாம். ஒரு அறிக்கை, ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ரொடியூசர் சார்பா படத்துக்காக உங்களை வெயிட் பண்ற ப்ரொடியூசருக்கு செய்யலாம்ல. போதுங்க, இந்த அறிக்கையை பார்த்தாலே தலைவலி வருதுங்க. எப்ப பாரு இந்த அறிக்கை ஒரு ஃபார்மேட்டு கடுப்பாகுதுங்க. ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்து போட்டுலாங்க. என்ன பெரிய அறிக்கை, பெரிய ஒரு சாக்ரட்டிஸ் எழுதி தள்ளுவார், அப்படியே வாங்கி தள்ளுவாரு, யாரோ கொடுக்கல கையெழுத்து போடுவார். என்னங்க அறிக்கை, மண்ணாங்கட்டி அறிக்கை? வீடியோ போட சொல்லுங்க. இவர் பேச மாட்டாரு? அவரு கேக்குறேன், ஊரெல்லாம் இவருக்கு பேசணும். விஜய் வீடியோ போடணும். சரி, இறுதியா ஒரு கேள்வி. இன்னைக்கு சட்டசபை தொடர்ல வந்து அதிமுக வெளிநட பண்ணிருக்காங்க. இப்ப திமுக செட்பேக், திமுகவுக்கு வந்து இப்ப பெரிய தலைவலிகள் இருக்கு. எலெக்ஷன் வந்திருக்கு, அதாவது எதிர்ப்பு வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இருக்கா இல்லையா? இன்னொன்னு, வேளச்சேரியில நடைபெற்ற அந்த சம்பவம், அது எல்லா ஆட்சியிலும் நடக்குங்க. சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை தான், போதை பொருள் ஒரு பிரச்சனை தான். ஆனா அதெல்லாம் பத்தி பெரிய அளவுல பிஜேபியோ ஏடிஎம்கேயோ மக்கள்கிட்ட போலீங்க. திமுக எதிர்ப்புலாம் இருக்கு, அதெல்லாம் இவங்க பயன்படுத்தல. சும்மா வந்து அறிக்கை விட்டாலே எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறாங்க. போராட்டம் எடுக்கணும், தொடர்ந்து வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் கேள்வி கேட்கணும். திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி இயங்குமோ அதே மாதிரி அதிமுக பாஜகலாம் இயங்குறது இல்லை. அவங்க ஆட்சியை பிடிக்கணும் ஆசை இருக்க தவிர பிடிக்கிறதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிறத பண்றது இல்லை. அதை திமுக இருந்து கத்துக்கணும். திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு ஒர்க் செய்யும், இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுது, சிஎம் எவ்வளவு இடத்துக்கு சுத்தி போயிட்டு இருக்காரு, டெபுட்டி சிஎம் எவ்வளவு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு, எஸ்ஐஆர் எவ்வளவு வேலை பாக்குறாங்க, தேர்தலை எவ்வளவு ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்றாங்க, பணம் கொடுக்கறது சொல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அதெல்லாம் பார்க்கணும். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. அதை சேனலைஸ் பண்றதுக்கான எபிலிட்டி ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் 100% விஜய்க்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். விஜய் என்ன பண்ணியிருக்காரு? செப்டம்பர்ல நீங்க வந்து அந்த நடந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் அப்படியே ஒடுங்கி போயிட்ட. பெரிய கொடுமை தான், பட் அதுக்கு மனப்பூர்வமா மன்னிப்பு இம்மீடியட்டா கேட்டு நீங்க ஆக்ஷன் இறங்கி இருக்கணும். இதே மாதிரி இனிமே வாழ்க்கையில் நடக்காது. நான் அதுக்கு வந்து என்னோட, அதாவது கேஸ்லாம் நடந்தாலும் எனக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு. நான் லேட்டா வந்தேன், கூட்டத்தை ஜட்ஜ் பண்ணல, இதெல்லாம் சொல்லி மன்னிப்பு பகிரங்கமா கேட்டிருக்கணும் இம்மீடியட்டா. இவர் அங்கேருந்து ஃபிளைட்ல திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு மோசமான ஒரு வீடியோ போட்டு அதையும் சிஎம் ஸ்டார்னு அவரை விட்டு போய் வம்பிழுத்துட்டு தேவையே இல்லைங்க. இதுனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், ஏதோ சதி திட்டம் இருக்கு நீங்க நினைச்சாலும், உங்களுடைய முதல் தார்மீக கடமை மன்னிப்பு கேட்கறது. மனமாற மன்னிப்பு கேட்கணும். ஒரு உயிர் 2 உயிர் இல்லை, ஒரு உயிர் போனாலும் கேட்கதான் கேட்கும். 40க்கும் மேல இறந்துருக்குறாங்க. மாட்டுக்கு வந்து திமுக சதி இனி வரைக்கும் பேசிட்டு தானே கரெக்ட். இன்னைக்கு அவங்க கட்சியை சேர்ந்த நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாத்த பத்தி டிபேட் பண்றீங்க, விஜய் அரெஸ்ட், சார்ஜ் ஷீட் அவர் பேர் இருக்காதுன்னு சொல்றீங்க. பிஜேபியோட தமிழ்நாட்டு தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த சம்பவத்திற்கு இவர் தான் பொறுப்பு, செந்தில் பாலாஜி தான் பொறுப்புன்னு அமித்ஷா வச்சுக்கிட்டே பேசினாரு அப்படின்றாரு. நான் கேட்கிறேன், நயினார் நாகேந்திரன் தான் சிபிஐ சீஃபா அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? அவர் சொன்னதை நாங்க உடனே பேசணுமா? நம்ம பேசணுமா? அரசியலுக்கு சொல்றாரு, அதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்ப நயினார் நாகேந்திரன் பேச்சை நம்பினீங்கன்னா எதுக்கு நீங்க சிபிஐ விசாரணைக்கு போறீங்க? இவர்கிட்ட போய் சொல்லுங்களேன். இதெல்லாம் கேவலமான அரசியல். அதனால திமுக, நீங்க கேட்ட மாதிரி திமுக ஆட்சியில பிரச்சனை இருக்கா? நிறைய இருக்குது. அதை கேட்கணும். ஆனா கேட்கறது இல்ல. அதிமுக பிஜேபியும் கேட்கறது இல்ல. சரி, புதுசா எனர்ஜியோட வந்திருக்கிற விஜய் கேட்பாருன்னு நினைச்சா அவர் சுத்த வேஸ்ட். பிளாஸ்ட்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆயிட்டு இருக்காரு. ஓகே, வர இருக்கிற நாட்கள்ல வந்து பிளாஸ்ட் யாருக்கு பொங்கல் முடிச்சு போச்சு. இனி வரப்போற நாட்கள் வந்து பிரேக்கிங் நியூஸ்க்கு குறைவு இருக்காது. ஆனா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இனி வந்து மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வராதான்னு காலம்தான் பதில் சொல்லும். உங்களுடைய அழகான நேரத்தை ப்ளூ பிக்ஸ்க்காக நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.